லிங்கம்வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் பிளாட் எப்படியெல்லாம் இருந்தால் வாங்கக்கூடாது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ பிளாட் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் அல்லது நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு மொத்தமே இந்த 8 அமைப்பில் தான் நீங்கள் பிளாட்டு வாங்க முடியும். இன்னும் ரொம்ப போனோம்னா ஒரு பிளாட்டு 3 பக்கம் ரோடு இருக்கிற மாதிரி யாராச்சும் ஒரு ஆளுக்கு அமையும். ஸோ இந்த இது உங்களுக்கு பொருந்துதான். ஃபஸ்ட்டு இப்போ ஈஸ்ட்டு ஃபேஸிங்கன்னா மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம் விடுவோம். ஸோ தெற்குனாக்கா ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கு. இப்போ இது ஜென்ரல் விதிங்க. அதில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயோ சூரியனோ அப்புறம் குருவோ அதிகாரம் பெற்றிருந்தால் அந்த திசையை நோக்கி வாங்கிக்கலாம். இது ராசிங்கிறது பொது. இதெல்லாம் அப்பாற்பட்டது என்ன அப்படின்னாக்கா எப்படி இருந்தால் வாங்கக்கூடாது அப்படின்னா, இப்போ ஒரு பிளாட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ப்பாக இருக்குது. இது 30 அடி ரோடு, இது 30 அடி. இதான் நிறைய பிளாட்டை பிரிப்பாங்க. இது 40 அடி ரோடு இருக்குது. இது 100க்கு 100 மார்க் வாங்கிக்கோங்க. இதில் நோ டவுட். ஏன்னா 26க்கு 36 வச்சு வீடு போட்டுக்கலாம். இந்த புளியை அமர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 28.4க்கு 35.5 ஒரு இடத்துல 1000 சதுரடி நீங்கள் கட்ட போகிறீங்க. இது 125 குழி பசுமனை. அப்போ 28.4னா பிளாட்டு சைஸ் 35க்கு 45 இருந்தால் முதல் தரம். இது 100%. இப்படி தான் நீங்கள் முதல் லேண்டை செலக்ட் பண்ணுறப்போ இதில் குழி உட்காருமான்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் எங்கிட்ட இப்போ விழிப்புணர்வு வந்துருச்சு கேட்குறாங்க. அப்போது அதில் குழியும் உட்காரணும். அதில் சின்ன அளவாக கூட வாங்கிக்கோங்க. 30 அடி இருக்கா, இப்போ நீங்கள் 26 அடி தான் பிளாட்டு. இது 35னா 26னா 22 வச்சு கட்டிக்கலாம். அப்போ 2 அடி நீங்கள் இடம் விடலாம். இது மாதிரி குழி பொருந்துற மாதிரியும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முதல் தரமுங்கிறது சொல்லியிருக்கேன். இப்படி இருந்தால் வாங்க, எப்படி இருந்தால் வாங்கக்கூடாது சொல்கிறேன். இப்போது இந்த பிளாட்டு ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெஸ்ட்டு, இது நார்த். அப்போ சரியா, இது சவுத்து. பிளாட்டினுடைய அமைப்பு இப்படி கிராஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன மூளை கூடி போயிருதுன்னா வாயு மூளை நல்லா நீண்டு போயிடுச்சு. அப்போ ஈசானம் கரெக்டாக இருக்குது, மிச்சம் இருக்கிறதெல்லாம் அக்னி கரெக்டாக இருக்குது, வாயு மூளை மொத்தம் நீண்டு இருக்குது. நீங்கள் பில்டிங்கை கொண்டு போய் இப்படி கட்டிட்டு பின்னாடி கொண்டு போய் ஒரு டாய்லெட்டை போட்டிங்கன்னா வாயு மூளை நீண்டு போனதான். கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை, பெண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் பிளாட் இப்படி ரோடு இப்போ இப்படியும் கட்டுறாங்க. இப்போ கூட மதுரையில் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இது ரோடு. இந்த முக்கோணமாக இருந்தால் ஐசோலேட்டாக ஆயிடுவாங்க. பெருமுதா நதிங்கிறது நிறைய இந்த முக்கோணத்துக்கு உண்டான தகவல்கள் நிறைய யூடியூப்லேயும் இருக்குது. வீடே இப்படி கட்டுறது இப்படி முக்கோணமாக இருக்கும். இடம் இவர் ஒருத்தவன் இங்கிட்டு ஒருத்தவன் வீடு பண்ணியிருக்கிறாரு, இங்கிட்டு ஒருத்தவர் கட்டியிருக்கிறாரு, நடுவில் கடைசியாக ஒரு முக்கோணம் அமைஞ்சிருக்கிற பிளாட்டை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் சார். 10% தப்பு. ரவுண்டாக இப்படியே வீடு கட்டுறது, இங்கே ஒரு வீடு இப்படியே வீடு கட்டுறது 100% தப்பு. முக்கோணம். அப்புறம் 6 கோணம் இருக்கும், இப்படியெல்லாம் வரும். இப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் முன்னாடியே கிராஸாக வச்சு பின்னாடியும் கிராஸ் வரும். இப்படி இருந்தாலும் வாங்கக்கூடாது. இப்போ பிளாட்டு பிரிக்கும் போது இப்படி தான் கிராஸாக பிரிச்சிருக்காங்க. இது ஒரு ஈஸ்ட்டு, இது ஒரு வெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது உங்களுக்கு நார்த்து. அப்போ நார்த் ஈஸ்ட்டு பாருங்கள், எல்லா நார்த் ஈஸ்ட்டும் விரிஞ்சு போய் தப்பாயிடும். இந்த உங்களுக்கு பிளாட்டே நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷனாக இருக்கணும். அப்போ என்ன ஆயிடுது, இப்படி விரிஞ்சு வந்தது நார்த் ஈஸ்ட் அப்படியே விரிஞ்சு ஈசான மூலம் தப்பாக போயிடும். அதெல்லாம் போக பில்டிங் கட்டும் போதும் இதே மாதிரி தான் நீங்கள் பில்டிங் கட்டுவீங்க. இப்படி வச்சு இப்படி தான் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ எல்லா மூலையும் 90 டிகிரி வராது. அப்போ நீங்கள் கட்டும்போது எப்படி கட்டுற மாதிரி இருக்கும்னாக்கா இதை கிராஸ் எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். இப்படி அல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கிராஸாகவே வச்சு நீங்கள் அப்படியே வச்சு கட்டிட்டீங்கன்னா 100க்கு 100% தப்பு. இப்போ முன்னாடி விரிஞ்சு பின்னாடி குறையிறது. இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட். இந்த பிளாட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரைட் இருக்குது. அப்போ இது என்ன வரும், நார்த் வருமா, இது சவுத்து, இது வெஸ்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இப்படி இருக்குது சார். இது தப்பா ரைட்டா சார்?
கரெக்டு. ஏன்னா நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா இப்படி தான் கட்டுவீங்க. அப்போ ஈசான மூலையில் பெரிய போர்ட்டிகோ போட்டுக்கலாம். அப்போது பின்னாடி குறைஞ்சிருக்கு, முன்னாடி கூட இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இது பாம்பு வாழை மனை சார், தப்பு, இது வாங்கக்கூடாது. தாராளமாக வாங்கலாம். இந்த மாதிரி பிளாட்டு எங்கள் கிளைண்ட் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, இப்படி இருந்து நல்லா இருக்கிறாங்க, தப்பு கிடையாது. இது 100க்கு 100% வாங்கலாம். அப்போ எந்த மாதிரி இருந்தால் வாங்கக்கூடாது சார்? இப்போ இதே பிளாட்டு எப்படி வரும்னாக்கா இப்படி இருக்கு இல்லைங்களா, இதே ஸ்ட்ரைட்டு, இது வந்து இப்படி கிராஸ் தான் இருக்குது. உதாரணத்திற்கு இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்னு வச்சுக்கோங்க, இது ஈஸ்ட்டு, இது நார்த்து சவுத்து. அப்போ கன்னி மூலை பாருங்களேன், விரிஞ்சு போயிடுது. இது ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. கிழக்கு பக்கம் குறைஞ்சி இருக்கக்கூடாது. ஒன்று பின்னாடி போயிட்டு கன்னி மூலை விரிஞ்சு போயிடுது. அப்போ பில்டிங்கை நீங்கள் இப்படி போடுவீங்க, சரி? அப்போ கன்னி மூலை எக்கச்சக்க காலி இடமா போயிடும், தப்பாக போயிடும். எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து ஈசானம் வளர்ந்துருந்து வாங்கணும். இதே நார்த்து ஃபேஸிங் வைங்களேன். இப்போ இந்த பிளாட் வந்து இப்படி இருக்குது ஸ்ட்ரைட், இது ஒரு நார்த் ஃபேஸிங், இது ஈஸ்ட்டு, நார்த் சவுத்து, ஈஸ்ட் வெஸ்ட். அப்போ நார்த் ஈஸ்ட்டு விரிஞ்சிருக்கா, வாங்கலாம். நார்த் ஈஸ்ட் மட்டும் விரிஞ்சிருக்கணும். இதே பிளாட் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்னு வைங்க, இப்படி வெஸ்ட் இருக்குது, இது வந்து ஈஸ்ட் வருது, இது நார்த்து, இது சவுத்து. அப்போ நார்த் ஈஸ்ட்டு. இப்போ பிளாட் வந்து இப்படி இருக்குது. அப்போ பாருங்கள், பின்னாடி கூட வருது, ஈசானம் மூலம் விரிஞ்சு வருது. ஈசானம் விரிஞ்சு இருக்கிறது மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து வெஸ்ட்டு சொன்னேன், ஈஸ்ட்டு சொன்னேன், வெஸ்ட்டு சொன்னேன். இப்போது இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்து வாங்கலாம், இல்லாமல் வாங்கக்கூடாது. நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் பிளாட் வந்து சமதளமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பிளாட்டினுடைய அமைப்பு நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஒருவேளை மேடு பள்ளம் இருக்குது, ஏறி இறங்கி வருது சார், இடமே அப்படி தான் அமைப்புன்னா, இப்போது உதாரணத்துக்கு கிழக்க பார்த்த மனைன்னு வச்சுக்கோங்களேன், மேற்கு ஏறி போய்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ வீட்டினுடைய அமைப்பை அப்படி தான் கட்ட போகிறோம்னா கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கம் பள்ளமாக இருந்து மேற்கு தெற்கு உயரமாக இருக்கலாம். இது மாதிரி வாங்கலாம். இல்லைன்னா வாங்கக்கூடாது சார், நாங்கள் போக போக பள்ளம் சார், மேற்கு பார்த்த வீடு சார், அப்படியே இறங்கி போகும் சார், வாங்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து கிழக்கு மேற்கு, இதில் வந்து கிழக்கு பக்கத்தில் வந்து பார்த்த வீடுனாக்கா மேற்கு பக்கம் உயரம் இருக்கணும், மலை இருக்கணும். அதே மாதிரி உங்கள் நாட்டு வந்து இப்போ வந்து ஒரு நார்த்து ஃபேஸிங்னு வச்சுக்கோங்க, வடக்க பார்த்த பிளாட்டு. நார்த்து ஃபேஸிங்கில் முன் முகப்பில் வாய்க்கால் போகுது, ஆறு போகுது, கம்மா பக்கத்தில் எழுத்தாப்பில் ஒரு கம்மா இருக்குது, கடலே இருக்குது சார், ஆறு இருக்குது. ஸோ எப்பவும் தண்ணி ஓடிட்டு இருக்கோம்னா கிழக்கு வடக்கு பொருந்தும், வாங்கலாம். இதே மேற்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடு முடிஞ்சோடனே எழுத்தாப்பில் பெரிய மலை இருக்குது சார். நம்ம வீட்டுக்கு எழுத்தாப்பில் பெரும் கரும் பாறை தான், மலை தான் தெரியும். நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடியில் இருந்து பார்த்தா பெரிய ராஜ கோபுரம், உயரமான கோவில் தெரியும் சார், உயரமாக இருக்கும், வாங்கலாம். மேற்கு தெற்குக்கு இது அமைஞ்சிரும். இதே தெற்கு மேற்குக்கு பின்னாடி வந்து வாய்க்காலோ குளமோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. உங்கள் பிளாட்டு ஈஸ்ட் ஃபேஸிங், மேற்கு பக்கத்தில் வாய்க்கால் இருக்குது, கிழக்க பார்த்த பிளாட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டுக்கு பின்னாடி வாய்க்கால் வருது, மேற்கு பக்கம் இருக்கவே கூடாது. வாய்க்காலோ தண்ணியோ ஆறோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி எப்போவுமே தண்ணி போய்கிட்டே இருக்கும் சார், தப்பு. அப்போ மேற்கு பக்கம் தண்ணி போகிற மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடாது. தெற்கு பக்கமும் அதே மாதிரி, வடக்க பார்த்த வீட்டுக்கு தெற்கு பக்கமும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு எப்போவுமே வீட்டுக்கு முன்னாடி அதை கடந்து தான் ஒரு சுடுகாடு இருக்குது சார், ஒரு சுடுகாடு. எப்போவுமே அந்த வழியாக தான் வந்து இந்த பாடி கொண்டு போவாங்க. அந்த பகுதியில் வாழாதீங்க. பிரசவ ஆஸ்பத்திரி கூட இருந்துடலாம். எப்போவுமே ஜனனம் தான் நடக்கும், எப்போயாச்சும் ஒரு தவறு நடக்கலாம், எப்போவுமே ஜனனம் நடக்கும். ஸோ வரும்போது வந்து ஒரு சின்னதாக ஒரு அலறல் சத்தம், அதுக்கப்புறம் வந்து 2 குழந்தை பிறந்திருக்கு, 1 குழந்தை பிறந்திருக்கு, ஸோ சந்தோஷங்கிறது இருக்கும். ஆனால் இந்த சுடுகாடுங்கிறது இருக்கிற மாதிரியான பகுதியில் நீங்கள் வீடு வாங்குவது தவறு. இப்போ தெற்கு மேற்கு பக்கம் கார்னர் பிளாட்னு வச்சுக்கோங்களேன், தென்மேற்கு கார்னர், தெற்கு பக்கமும் மேற்கு பக்கத்திலேயே வந்து இந்த ஆறு அப்படியே சுற்றி வரும் சார்னா வாங்கக்கூடாது. அதே கிழக்கு வடக்கு ரோடுனாக்கா இப்போ வந்து உங்கள் பிளாட்டு இப்படி ஒரு பிளாட்டு வாங்குறீங்க, நீட்டாக இருக்குது சார் இந்த பிளாட்டு. ஸோ இது வந்து ரோடு, இதுவும் ரோடு, இது ஒரு ரோடு, இது ரோடு, இது ஈஸ்ட் பக்கம், இது நார்த்து. அப்போ ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுத் சார். இந்த இதுக்கு அப்படியே சார் ஃபுல்லாக அப்படியே இது வந்து ஆறு வரும் சார், ஆறு. அதே மாதிரி இந்த தான் அப்படியே வந்து இங்கே ஒரு பெரிய சேனல் வரும் சார், இந்த அதில் வந்து கலக்கும். அப்போது இது ஒரு ரோடு, இது ரோடு, இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் வாய்க்கால். அப்போ நார்த் ஈஸ்டில் எப்போவுமே தண்ணி புழங்கிக்கிட்டே இருந்தாக்கா பணம் கொட்டும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரதும் உங்கள் இந்த வீட்டில் வசிக்கிறதும் ஒன்று.
இந்த மாதிரி மனை செலக்ட் பண்ணணும். ஸோ எது தப்புங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதற்கேற்றாற்போல் நீங்கள் செயல்படுங்க. இப்போ பிளாட் எப்படியெல்லாம் வாங்கக்கூடாது, இப்படி இருந்தால் வாங்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், காம்பஸுக்கு சரியாக இருக்கணும். காம்பஸுக்கு சொல்லலை, ஸ்ட்ரைட்டாக காம்பஸுக்கு சரியாக 90 டிகிரி இருக்கணும். அதிகபட்சம் 10 டிகிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படலாம். பிளாட்டு வாங்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிளானை போட்டு பார்த்துக்கோங்க. இந்த பிளான் அதில் உட்காருமான்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கப்புறம் ஐயோ இந்த மாதிரி வாங்கிட்டோமே சார் அப்படின்ற மாதிரி அச்சப்படாதீங்க. வாங்கிறதுக்கு முன்னாடியே இந்த லேண்டில் இந்த பிளான் நமக்கு உட்காரும், இந்த அகலம் வச்சோம்னாக்க இந்த குழி பொருத்தத்தில் இந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் ஃபில்ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு பிளாட்டு வாங்க போகிறீங்கனாக்கா நாங்கள் எப்படி செக் பண்ணுறோம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஜாதகத்தில் 4ஆம் இடம், லக்னத்திற்கு 4ஆம் இடம், 4க்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம்ங்கிறது. அதே மாதிரி சந்திரனுடைய உச்ச ஆட்சி, ஒருத்தவங்க ரிஷப ராசி இருக்காங்க, உதாரணத்துக்கு ரிஷப ராசி இருக்காங்க, கடக ராசி இருக்காங்க. அப்படி இல்லைன்னாக்கா விருச்சிக ராசி, மகர ராசி இவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக நீர்நிலைகள் அருகில் வசிப்பாங்க. கடகம், ரிஷபம், விருச்சிகம், மகரம் இவங்க எல்லாமே நிச்சயமாக ஒரு நீர்நிலைகள். அது பேர் குளம், ஆறு இந்த மாதிரி பக்கத்துலேயோ இது மாதிரி வசிப்பாங்க. தெப்பக்குளம் பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நீர்நிலைகள் அருகில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் ஆல்ரெடி நீங்கள் எங்கே வசிக்க போகிறீங்க, எப்படி வாழ போகிறீங்க, எத்தனை வீடு இருக்கும், எந்த வீட்டில் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் கட்டுவீங்க எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் குழி பொருத்தம் பார்த்து ஜாதகம், கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர் வரைபடம் அமைக்கிறோம். லேண்டு மாத்திரம் நீங்கள் வாங்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் சொல்லப்பட்டதை பார்த்து சொல்கிறோம். தேவைப்படுறவங்க இந்த 9952166706ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.